Hello students, welcome back to the channel. Exercise 13.3 question number 3. A life insurance agent found the following data for distribution of ages of 100 policy holders. இது வந்து 100 policy holders ஓட data distribution. Calculate the median age. Median calculate பண்ணனும். But if the policies are given only to persons having age 18 years onwards but less than 60 years. 18 இயர்லேருந்து less than 60 year இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பாலிசி கொடுக்குறாங்க. அதை மீடியன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா பிலோ 60 இருக்குது, அதனால் 60 இயர்ஸ்க்குள்ளே தான் அவங்க பாலிசி கொடுக்குறாங்க. 100 பாலிசி ஹோல்டர்ஸ். இந்த டேட்டா பார்த்தோன்னா 2, 6, 24 எல்லாமே வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சின்னு இதை நம்ம எடுத்துக்க கூடாது. இது வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த டேட்டா இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகுது. அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்கே 100 கிடைச்சிருக்கு. இந்த லாஸ்ட் நம்பர் 100 இருக்கு இல்லையா. இது 100 பாலிசி ஹோல்டர்ஸோட டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இங்கே லாஸ்ட் ஆஃப் 100 இருக்கிறதுனால இதுதான் வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இங்கே ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுக்கல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த சப்போஸ் டேட்டா இன்க்ரீஸிங் ஆர்டரில் போச்சுனாவே நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோன்னா பிலோ 20, பிலோ 25 இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி இன்டர்வலாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே பிலோ 20 நான் எழுதிக்கிறேன். பிலோ 20. பிலோ 20க்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 2 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இது கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோன்னா 20 இருக்குது, 25, 30, 5 இருக்குது இன்டர்வல். ஸோ அப்போ இதோட அப்பர் லிமிட் வந்து 25, 30, 35, 40, 45, 50, நெக்ஸ்ட்டு 55, அடுத்தது 60. இப்போது இதோட லோவர் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாகவே நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி எழுதுவோம். இப்போ சப்போஸ் 0 to 5 இருக்குன்னா அடுத்த ரேஞ்ச் வந்து 5 to 10, 10 to 15 இப்படி தான் எழுதுவோம் இல்லையா, கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இதே மாதிரி இங்கே இருக்க அப்பர் லிமிட் வந்து இங்கே லோவர் லிமிட்டாக வந்துடும். அதே மாதிரி இங்கே 25 to 30, இங்கே 30 to 35, அதே மாதிரி இங்கே 35 to 40 இதே மாதிரி இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல் நம்ம எழுதிட்டோம். இப்போது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிலோ 20. இப்போ பிலோ 20ல் எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 பேர் பாலிசி ஹோல்டர். ஸோ அதே 2 பேர் தான் வரும் பிலோ 20. பிலோ 25ன்னு இருக்கீங்க. அப்போ பிலோ 25னா இந்த 20ல் இருக்கிறவங்களும் இந்த பிலோ 25 கேட்டகரியில் தான் வருவாங்க. ஏன்னா 20 வந்து 25க்கு முன்னாடி தான் இருக்குது. அப்போ பிலோ 25ல் இருக்கிறவங்க வேணும்னா அந்த 20யும் பிலோ 25க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 20 to 25 ரேஞ்ச் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா இந்த 6 - 2 இது வந்து 4. அப்போ 20 to 25 ரேஞ்சில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பிலோ 30, பிலோ 30க்குள்ளே 20யும் பிலோ 20யும் இருப்பாங்க, பிலோ 25ம் இருப்பாங்க. ஓகேவா. அப்போ பிலோ 30ன்னும் போது இந்த 24 - 6 இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பிலோ 30 கிடைக்கும். அது 18. ஸோ இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 45லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் 30 to 35 இருக்கிறவங்க நமக்கு கிடைப்பாங்க. 21, இப்போ 33, 78லேருந்து 45 சப்ராக்ட் பண்ணோம். இப்போ 40 to 45, 40 to 45 வேணும்னா பிலோ 45 ரேஞ்சு. பிலோ 45 ரேஞ்சில் இந்த 20லேருந்து 40 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பிலோ 45ல் இருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து நமக்கு 78 இருக்குது. அப்போ 89லேருந்து 78 சப்ராக்ட் பண்ணணும். 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ 13. அதே மாதிரி 92லேருந்து 89 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 45 to 50 ரேஞ்ச் இருக்கும். இங்கே 3. 98லேருந்து 92 சப்ராக்ட் பண்ணால் 6, 100லேருந்து 98 சப்ராக்ட் பண்ணும்போது 2. இது வந்து ஃப்ரீக்வன்சி எஃப் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மீடியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா மீடியன் இஸ் ஈக்குவல் டு L +
n by 2 minus CF divided by F into H. இதுதான் மீடியன் ஃபார்முலா. இப்போ இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் n வந்து என்ன, இங்கே n வந்து 100 கொடுத்துருக்காங்க, 100 பாலிசி ஹோல்டர்ஸ். அப்போ n by 2ங்கிறது 100 by 2 which is equal to 50. இப்போ n by 2 50. இந்த 50 வச்சு தான் மீடியன் கிளாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 50 வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 45க்கும் 78க்கும் நடுவில் வந்து 50 இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம 45 எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது வந்து சின்ன வேல்யூ. இது ரெண்டுத்தில் பெரிய நம்பர் எது இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். 78 தான் வந்து 45 58ல் 45 78ல் இந்த 78 தான் பெரிய நம்பர். அதை தான் வந்து நம்ம மீடியன் கிளாஸுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். 50ங்கிறது 45 to 78க்குள்ளே நடுவில் இருக்கும். அதில் வந்து பெரிய நம்பர் வந்து நம்ம மீடியன் கிளாஸாக எடுத்துக்குவோம். ஸோ அப்போ மீடியன் கிளாஸ், இப்போ இதோட மீடியன் கிளாஸ் என்னவா இருக்குது, 35 to 40. இப்போ மீடியன் கிளாஸ் 35 to 40. இப்போ எல்லுங்கிறது மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட். அப்போ மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் இதுதான் லோவர் லிமிட், 40ங்கிறது அப்பர் லிமிட். 35 n by 2 இருக்குது, எஃப் இருக்குது. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன எடுத்துப்போனா இந்த மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சியை கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை எடுத்துக்குவோம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே 45, இங்கே CF வந்து 45. அதே மாதிரி எஃப்ங்கிறது இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி, இது வந்து 33, F33. இது எல்லாமே இங்கே கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல் வந்து லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் 35, n by 2 50 minus CF 45 divided by F33. ஹெச் வேணும். ஹெச்ங்கிறது கிளாஸ் சைஸ், அதாவது இதோட இன்டர்வல். இப்போ இதுக்கு 20 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர், 25 minus 20 5 தான் இருக்குது. கிளாஸ் இன்டர்வல் வந்து 5ஆக இருக்குது. 35 plus 50 minus 45 5 divided by 33 into 5 இருக்குது. ஸோ இப்போ 35 நியூமரேட்டர் 5 5s are 25 divided by 33. இப்போ இது 35 ப்ளஸ் இதை டிஃப்ரெண்ட் 25 by 33 0.76. இதை ஆட் பண்ணும்போது 35.76. இதுதான் வந்து மீடியன் ஏஜ்.